இப்போ இந்த ஆர்டிஐ சட்டத்தில் இன்னைக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது பேரறிவாளன் made an application to the PIO. Why I am discriminated? என்ன காரணத்துக்காக என்ன டிஸ்கிரிமினேட் பண்ணீங்க, என்ன ஏன் சந்திக்க கூடாது? ஜெயிலில் இருந்துகிட்டே பேரறிவாளன் வந்து மனு போடுறாரு, ஜெயிலில் இருந்துகிட்டு மனு போடுறாரு. அப்படி நீங்கள் 25,000 ஃபைன் போடுறது வந்து பொது தகவல் அளவுக்கு மட்டும்தான் போடுவீங்களா இல்லை முதல் மேல்முறையீட்டு அதிகாரி இருக்காரு அவருக்கும் சேர்த்து போடுவோம்? அந்த இடத்துல தான் சட்டம் வந்து ஒரு லூப் ஹோல் இருக்குது. கிருஷ்ணகிரியில் ஒருத்தர் வந்து ஒரு அரசு ஊழியரோட சொத்து விவரங்கள் வந்து கேட்டிருக்காரு. அந்த கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஒரு அரசு ஊழியரோட சொத்து விவரங்கள் வந்து கேட்டிருக்காரு. இப்போ ஒரு பிரதமர் இருக்காங்க, இல்லை முதலமைச்சர் இருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு அமைச்சர்கள் இருக்காங்க. இப்போ அவங்களோட கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஆர்டிஐ போட்டு கேட்க முடியுமா? இப்போ இந்த ஆர்டிஐ சட்டத்தை ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்கு. இந்த ஆர்டிஐ சட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் இழுத்து மூட முடியுமா? வெல்கம் டு மெய்ப்பொருள். இன்னைக்குன்னு இல்லை, என்றைக்குமே மக்களையும் கவர்மெண்ட்டையும் இணைக்கிற ஒரே பாலமாகவும் மக்கள் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்குற ஒரே ஆயுதமாகவும் இருக்கிறது தான் ஆர்டிஐ சட்டம். ஆனால் இப்படிப்பட்ட ஆர்டிஐ சட்டத்தை இழுத்து மூடுற மாதிரி மத்திய அரசு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆர்டிஐ சட்டம் தானே ப்ரோ, அது இழுத்து மூணுனா எனக்கு என்ன, மூடாட்டி எனக்கு என்ன அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. ஏன்னா உங்கள் ஊரில் எந்த ஒரு அடிப்படை வசதி மேம்படலை, ஒருவேளை மேம்படுத்துகிறாங்க, ஒரு பாலம் கட்டுறாங்க, ஒரு ரோடு போடுறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, உண்மையிலேயே அந்த நிதியை பயன்படுத்தியிருக்காங்களா இல்லையா? ஒருவேளை அதில் ஏதாவது ஊழல் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நினச்சா அந்த 10 ரூபாயில் அந்த ஊழலை வந்து வெளியே கொண்டு வர முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சட்டம் தான் ஆர்டிஐ சட்டம். இப்போ இந்த ஆர்டிஐ சட்டம் மூலமாக தகவல் பெற முடியும் அப்படின்னா என்ன தகவல்னாலும் பெற்றுக்கலாமா? இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட இன்கமே, இல்லை ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டோட இன்கமே பெற முடியுமா? அதே மாதிரி ஒரு அரசு ஊழியரோட சொத்து விவரங்கள், சம்பள விவரங்கள்லாம் பெற முடியுமா? அப்புறம் பிரதமர், நிதியமைச்சர், அப்புறம் நீதிபதிகள், சிஎம் இவங்களோட சொத்து விவரங்கள், கல்வி தொகுதியெல்லாம் நம்ம பெற முடியுமா? இப்படி ஆர்டிஐ சட்டம் பற்றி இன்றைக்கி யார்கிட்ட டீட்டெயிலாக பேச போகிறோம் அப்படின்னா 2012 2015 வரைக்கும் இந்த ஆர்டிஐ சட்டம் சம்பந்தமாக தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையத்தில் மாநில தகவல் ஆணையராக பணிபுரிந்து, அதுக்கு முன்னாடி 27 வருஷம் நீதித்துறையில் நீதிபதியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு SF அக்பர் அவர்கள்ட்ட இந்த ஆர்டிஐ சட்டம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி உள்ள ஆர்டிஐ சட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மாற்றங்கள் செய்யப்படணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எங்கள் நாட்டு நடப்பு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல எங்களுக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது சார். இப்போ இந்த ஆர்டிஐ சட்டம் மூலமாக இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துச்சு. டெல்லி ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த PM கேர்ஸ் ஃபண்டுன்னு இருக்குல்ல, எமர்ஜென்சி ரிலீஃபுக்கெல்லாம் வசூல் பண்ணாங்க. அந்த PM கேர் ஃபண்டு வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது, பொது பார்வைக்கு வைக்க முடியாது, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆர்டிஐ சட்டத்தில் இன்றைக்கி என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது? அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு 3 tier சிஸ்டம், 3 அடுக்கு அமைப்பு இருக்குது. ஒன்று வந்து ஒவ்வொரு அரசாங்க அலுவலகத்திலும், அது பப்ளிக் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு பப்ளிக் அத்தாரிட்டிலையும் ஒரு PIO, பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருங்கிற ஒரு அதிகாரி இருப்பார். பொது தகவல் அலுவலர்னு அவரை தமிழில் சொல்லுவோம். அவர்கிட்ட நம்ம மனு செய்யணும். மனு செஞ்சு அந்த என்ன தகவல் வேணுங்கிறத கேட்கணும். அவர் 30 நாளைக்குள்ளே அந்த தகவலை தரணும். அப்படி அவர் தவறும் பட்சத்தில் அடுத்து அப்பீலுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. அந்த அதிகார அமைப்புலேயே ஒரு அப்பலட் அத்தாரிட்டி இருப்பார். அந்த அப்பலட் அத்தாரிட்டிக்கு நம்ம போகணும். அந்த அப்பலட் அத்தாரிட்டிக்கு மேலேயும் நமக்கு அதிருப்தி, அவருடைய ஆர்டரில் நமக்கு திருப்தி படலைன்னா நம்ம we will have to prefer a second appeal, 2வது மேல்முறையீடு நம்ம ஆணையத்துக்கு, தகவல் ஆணையத்துக்கு நம்ம செய்யணும். இந்த 3 அடுக்கு அமைப்பு இருக்குது. அப்போ நான் இன்ஃபர்மேஷன் கமிஷனாக இருக்கும்போது பேரறிவாளன்னு ஒருத்தர், ராஜீவ்காந்தி அசாசினேஷனுக்கு முதல்ல கொலை குற்றத்துக்காக மரண தண்டனை அது குறைக்கப்பட்டு அப்புறம் விடுதலையும் செய்யப்பட்டார். அது இட் ஹாஸ் an independent, it's a different story altogether. அந்த விஷயத்தில் என்ன ஆச்சுன்னா, ஒரு அயர்லாண்ட்லேயோ ஃப்ரம் சம்வேர் ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடிய லேடி ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்க she wanted to do research in regard to murder case convicts. மர்டர் கேஸில் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை குற்றத்துக்காக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளெல்லாம் போய் மீட் பண்ணி ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க சென்ட்ரல் பிரிசனுக்கு போய் இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்ட உடனே அவங்க ஜெயில் அத்தாரிட்டிஸ் எல்லாரையும் அவங்கள அனுமதிச்சுட்டு எக்ஸப்ட் பேரறிவாளன் அண்ட் அதர் அக்யூஸ்ட் கன்சர்ன் வித் ராஜீவ்காந்தி அசாசினேஷன். அப்போ அந்த பேரறிவாளன் made an application to
த பிஐஓ, ஒய் ஐ ஆம் டிஸ்கிரிமினேட்டட், ஓ என்ன காரணத்துக்காக என்ன டிஸ்கிரிமினேட் பண்ணீங்க, என்னை ஏன் சந்திக்கக்கூடாது, ஓ ஜெயிலில் இருந்துக்கிட்டே பேரறிவாளன் வந்து மனு போடுறாரு. ஜெயிலில் இருந்துக்கிட்டு மனு போடுறாரு. ஓகே ஓகே. ஜெயிலில் நல்ல கிளாரிஃபிகேஷன் கேட்டீங்க, என்ன சொன்னீங்க, அந்த ஜெயிலில் இருந்துகிட்டே மனு போடுறாரு. அந்த மனு வந்து 2-3 கட்டத்துக்கு கடந்து எங்கள் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு வந்தது. நாங்கள் வீடியோ கான்ஃபரன்சிங்லே அவர்கிட்ட அந்த என்கொயரி நடத்தினோம். அதில் அவர் நிறைய ரொம்ப அவர் ஜெயிலில் இருந்துகிட்டே நிறைய படித்து நல்ல விவரமான நல்ல நாலெட்ஜபிள் பர்சன். அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். நாங்களும் எல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த 8(1)A படி தான் நாங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணோம், அதை ரிஃப்யூஸ் பண்ணோம் இன்ஃபர்மேஷன். ஏன்னா அது வந்து சிலோன் ஸ்ரீலங்கா சம்மந்தப்பட்ட, அவர் ஸ்ரீலங்கன், அது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை அவர் மர்டர் கேஸ் கான்விக்டாக இருக்கார். இந்த மாதிரி சமயத்தில் 2 நாட்டு இடையில் உள்ள பிரச்சனைகளுக்காக பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால அது மாதிரி இதை வந்து இந்த தகவல் கொடுத்தா அந்த இரு நாட்டுக்குடைய உறவுக்கு அது பாதகம் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்னும் வேற என்ன ரீசனிங்னு இந்த இவ்வளோ ரொம்ப நாள் ஆகிட்டதுனால என்னால் ஒரு என்டையர் ரீசனிங் ஐ குடன்ட் ரிகலெக்ட் நவ். ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அந்த மாதிரி ஒரு 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 ஸ்டோரி அது, வாட் ஹேட் ஹேப்பன் இன் த கமிஷன். ஒருத்தர் வந்து ரயில்வே டிக்கெட் ப்ரைஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஆர்டிஐ போட்டு கேட்டிருக்காரு. இல்லை இது வந்து ட்ரேட் சீக்ரெட்ஸு, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, இதை வந்து நாங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்புறம் அட்வொகேட் கிளைண்ட்டுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு அட்வொகேட் வந்து கிளைண்ட்டுக்கு சாதகமாக அந்த கேஸ் டீட்டெயில்ஸை ஆர்டிஐ போட்டு கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க, இப்போ பர்சனல் இப்போ ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் இருக்காங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் அலிமோனி கேஸ்லலாம் வந்து ஹஸ்பண்டோட உண்மையான இன்கம் என்ன அப்படிங்கிறத ஆர்டிஐ போட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் சொல்லியிருக்காங்க, கேட்கலாம். இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா சார், இப்போ கிருஷ்ணகிரியில் ஒருத்தர் வந்து ஒரு அரசு ஊழியரோட சொத்து விவரங்கள் வந்து கேட்டிருக்காரு. அந்த கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஒரு அரசு ஊழியரோட சொத்து விவரங்கள் வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அவரோட ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன், அவர் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லவும் அவர் கோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அரசு ஊழியர் அப்படின்னு பதவிக்கு வந்துட்டாலே அவர் வந்து பொதுமக்களோட கண்காணிப்புக்கு வந்துடுறாரு. ஸோ அரசு ஊழியரோட அந்த சொத்து விவரங்களை, சம்பள விவரங்களை, பதவி உயர்வு, அவர் என்னைக்கு பணி சேர்ந்தார், எத்தனை வருஷம் வேலை பார்க்குறாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கறதுனால அவர் பணிக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது. அதே மாதிரி வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அதனால் அவரோட சம்பள விவரங்கள், சொத்து விவரங்களை கொடுக்கறதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஹைகோர்ட் வந்து சொன்னாங்க. ஆமாம், ஹைகோர்ட் சொன்ன அப்புறம் தட் பைண்ட்ஸ் எவ்ரி ஒன் இல்லையா, அது வந்து ஜட்மெண்ட் ஆகி போகுது. அதான் சார், இப்போ எனக்கு என்னென்னா, ஒரு அரசு ஊழியருக்கு நீங்கள் வந்து அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு சொல்லி கோர்ட் சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒரு பிரதமர் இருக்காங்க, இல்லை முதலமைச்சர் இருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு அமைச்சர்கள் இருக்காங்க, இப்போ அவங்களோட கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஆர்டிஐ போட்டு கேட்க முடியுமா? கேட்கலாம். அது லீகல் பார் ஒன்றும் இல்லை. அது என்ன, இதெல்லாம் வந்து ஒரு இந்த இஷ்யூ உண்மையிலே எழுப்பப்பட்டு அதில் ஃபார் அண்ட் அகென்ஸ்ட் ஆர்குமெண்ட்ஸு புட் ஃபோர்த் பண்ணி அது ஒரு முதல்ல இன்ஃபர்மேஷன் கமிஷனில் ஒரு முடிவு வந்து அதுக்கப்புறம் இஃப் இட் இஸ் சேலஞ்ச் இன் த ஹை கோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட், தென் அகெயின் தி ஹையஸ்ட் ஃபோரம் ஆஃப் த கண்ட்ரி வில் ஹாவ் டு ஃபைனலி செட்டில் டவுன் த லா. என்ன அது அது ஒரு பக்கம் இல்லை. எதுக்கு இந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னா, இப்போ சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஒரு கேஸில் என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர் வந்து 3 ஜுடிஷியரி ஆஃபீஸர்ஸோட சர்டிஃபிகேட்ஸ், கல்வி தொகுதியை சரிபார்க்கணுங்கிற சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காரு. இல்லை அது அவங்களோட ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி அதை தர முடியாது அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து சொல்லிட்டாங்க. அதனால தான் கேட்குறேன், நீதிபதிகளோட கல்வி தகுதியும் அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா ஆர்டிஐ மூலமாக? It looks as though there is no legal impediment. There is no legal obstacle for furnishing information. அந்த கல்வி தகுதிங்கிறது பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான். As I said, the test is how far public interest is sought to be served. Public interest எந்த அளவுக்கு அதை நிலைநிறுத்த முடியுது. அதனால பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அது சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் அதை கேட்குறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அட் திஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் டைம் அதை போய் கேட்குறதுல என்ன இருக்குது? பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் அது செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அவசியம் வரும்போது அதை நீதிமன்றத்தில் அதை அந்த பாயிண்ட்டை எம்ஃபசைஸ் பண்ணி ஆர்கியூ பண்ணி
அதை ஹவு இட் இஸ் அப்ரிஷியேட்டட் பை த கோர்ட், அதை பொறுத்து தான் அவுட்கம் இருக்கும். ஸோ அப்போ அந்த கேள்வியில் அந்த தகவல் கேட்குற தகவலில் பொதுநலன் வந்து மேலோங்கி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கோர்ட் வரைக்கும் போய் கூட நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். சார், இப்போ மாநில அரசு துறைகள் சார்ந்த தகவல் வேணும்னா ஆர்டிஐ போட்டு மேனுவலாக ஆர்டிஐ போட்டு நம்ம வந்து தகவல் வாங்கிட்டு இருப்போம். இதுவே மத்திய அரசு சார்ந்த துறைகள் பற்றின தகவல் வேணும் அப்படின்னா அதுக்குன்னு வெப்சைட் இருக்குது, வெப்சைட்டில் நம்ம பண்ணிப்போம். இப்போ அந்த வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து இனிமேல் கவர்னர் மானியம் அதில் அடங்கும், மாநில தகவல் ஆணையமும் அதில் அடங்கும் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக மனிதவள மேம்பாட்டுத்துறையிலேருந்து ஒரு அறிவிப்பு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் மாநில தகவல் ஆணையராக 3 வருஷம் பணிபுரிஞ்சிருக்கீங்க. இப்போ மாநில தகவல் ஆணையத்தோட ரோல் என்ன, தகவல் ஆணையர் அங்கே என்ன பண்ணுவார்? மாநில தகவல் ஆணையத்துடைய ரோல் வந்து செகண்ட் அப்பீல் 19(3) செக்ஷன் 19(3) ஆஃப் த ஆர்டிஐ ஆக்ட் படி அவங்களுக்கு செகண்ட் அப்பீல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. அந்த செகண்ட் அப்பீல் ஜூரிஸ்டிக்ஷன் அதுதான் ஃபைனல், அதுக்கு மேலே ஃபர்தர் அப்பீல் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பெஷல் பவர் டு தி ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். அவங்க they will examine the order first passed by the PIO, Public Information Officer. அந்த பொது தகவல் அலுவலர் போட்ட உத்தரவை அவங்க படித்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் அப்பல்லட் அத்தாரிட்டி அதுக்கு மேலே போடுற ஆர்டரை படித்து பார்ப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் அது ரெண்டையும் சரி அதனுடைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸை கன்சிடர் பண்ணிவிட்டு நாங்கள் ஆர்டர் போடுவோம். ஒன்று அது அப்பீல் அலோவ் பண்ணுவோம், இல்லாட்டா டிஸ்மிஸ் பண்ணுவோம், இல்லைன்னா வேறு ஏதாவது இன்டர்மீடியட் இன் பிட்வீன் த டூ, அது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்வோம். இதில் ஒரு சின்ன தப்பு என்ன நடக்குதுன்னு கேட்டால், இந்த பிஐஓங்கிறவர் வந்து இப்போ பொது தகவல் அலுவலர் வந்து அவர் மெக்கானிக்கலாக ஏதாவது ஒரு ஆர்டர் எழுதுகிறாங்க. அவங்க வந்து தே ஷுட் ரிமெம்பர் தட் தே ஆர் எக்ஸசைசிங் எ குவசை ஜுடிஷியல் ஃபங்க்ஷன். குவசை ஜுடிஷியல்னா என்ன? அதாவது நீதி பரிபாலனத்தை போன்ற, நீதி பரிபாலனம் இல்லை, கோர்ட்டு மாதிரி இல்லை, கோர்ட்டு மாதிரி இல்லாமல் குவசை ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதை அவங்க நினைக்கணும். ஏன்னா அதில் வந்து இந்த ஆக்டுடைய இம்ப்ளிமெண்டேஷன் அதில் இருக்குது. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுடைய இம்ப்ளிமெண்டேஷன். அந்த ஆக்டுடைய இம்ப்ளிமெண்டேஷனில் யூ ஆர் பிளேயிங் எ பார்ட், த பிஐஓ, அதே மாதிரி அப்பல்லட் அத்தாரிட்டி அண்ட் ஆல்சோ த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஆல் தீஸ் 3 authorities under law are performing a kind of quasi judicial function. அப்படின்னு சொன்னால் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் எழுதுகிற மாதிரி எழுதக்கூடாது. அந்த ஆர்டர் ஷுட் பி எ கன்சிடர்ட் ஆர்டர். அதோட ஒரு அந்த லீகல் ஃபண்டமெண்டல் லீகல் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் அதில் அப்ளை பண்ண வேண்டி வரும்போது அதையெல்லாம் அப்ளை பண்ணி எழுதணும். அப்போ தான் அது சரியான ஒரு ஆர்டராக உத்தரவாக அது அமையும். அப்படி இல்லைன்னா இதாகிடும். இப்போ இதில் என்ன குறைபாடுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஐஓ அரைகுறையாக ஒரு ஆர்டர் எழுதுறாரு, நான் பார்த்த வரையில். அது இப்போ பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். இந்த அப்பல்லட் அத்தாரிட்டி என்ன செய்கிறாருன்னா, அவர் இண்டிபெண்ட்டாக என்கொயரி நடத்தி தனியாக ஒரு ஆர்டர் போடுறதுக்கு பதிலாக அந்த பிஐஓ போட்ட அதே ஆர்டரை திருப்பி ஒரு காப்பி எடுத்து அதில் கையெழுத்து போட்டு அப்படியே அனுப்புகிறார். without application of mind. No enquiry is held by the appellate authority, first appellate authority. About this is a very sad state of affairs. He is required by law to dispose of an appeal preferred to him. அந்த அப்பீலை அவன் டிஸ்போஸ் பண்ணும்போது அதுக்கு உண்டான நடைமுறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த இடத்துலையும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரின்சிபிள், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்டை அதுலேயும் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி தான் ஒரு ஆர்டர் போடணும். அப்படி பண்ணாமல் இதை மாதிரி மெக்கானிக்கலாக ஜஸ்ட் ஃபார்வர்டிங் அனதர் காப்பி ஆஃப் தி ஆர்டர் விச் ஆர்டர் இட் செல்ஃப் would be very very rather deficient in so many respects. அந்த மாதிரி ஒரு ஆர்டரை போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. அது தப்பு. அதைத்தான் நாங்கள் நிறைய இடத்துல கண்டித்து எழுதியிருக்கிறோம் நாங்கள் இன்ஃபர்மேஷன் கமிஷனில். அதான் சார், இப்படி பிஐஓஸ் வந்து மெக்கானிக்கலாக ஆர்டர் எழுதி அப்ளிகண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க, திருப்பி பதில் அனுப்பிச்சி விட்றாங்க. இப்படி இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க வந்து செகண்ட் அப்பீல், அதாவது மாநில தகவல் ஆணையத்துக்கு செகண்ட் அப்பீல் வரும்போது அவங்க இந்த செகண்ட் அப்பீலை மட்டும்தான் நீங்கள் விசாரிப்பீங்களா, இல்லை அந்த பொது தகவலாளர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அதையுமே விசாரிப்பீங்களா? எக்ஸாக்ட்லி. அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்படி தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நாங்கள் வந்து அந்த ஒழுங்கான தகவல் தரல, மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்,
அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சமயங்களில் மிஸ்லீடிங்காக இருக்கும், அப்புறம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். மிஸ்லீடிங், இன்கம்ப்ளீட், அப்புறம் வந்து நோ இன்ஃபர்மேஷன் அட் ஆல். இந்த மாதிரி 3 சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்குது. மிஸ்லீடிங், தப்பான தகவலை தர்றது, இன்கம்ப்ளீட்டாக தர்றது, அப்புறம் வந்து தராமலே இருக்கிறது. இந்த 3 சிச்சுவேஷன்லையும் நாங்கள் செகண்ட் அப்பீலில் இன்ஃபர்மேஷனையும் கொடுக்க சொல்லிட்டு அதுக்கு மேலே அவங்களுக்கு பெனல்ட்டியும் போடுறோம். 25,000 rupees. அந்த 25 அதோட டிசிப்ளினரி ஆக்ஷனும் எடுக்க சொல்லியிருக்கிறோம். ஈவன் சீனியர் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த IAS, IPS ஆஃபீஸர்ஸ் ஹவ் பீன் finding it difficult before the Information Commission. ஏன்னா when certain things go wrong and without being remedied, அதுக்கு ரெமெடி பண்ணாமல் அது மாதிரி தப்பாக போகும்போது நாங்கள் வந்து we take a very stern view and implement the provisions of law in letter and spirit. அப்படி நீங்கள் 25,000 ரூபாய் ஃபைன் போடுறது வந்து பொது தகவல் அளவுக்கு மட்டும்தான் போடுவீங்களா, இல்லை முதல் மேல்முறையீட்டு அதிகாரி இருக்காரு அவருக்கும் சேர்த்து போடுவோம்? அந்த இடத்துல தான் சட்டம் வந்து ஒரு லூப் ஹோல் இருக்குது. லூப் ஹோல் இன் த சென்ஸ் ஒரு அந்த ஏரியா வந்து சரியா இல்லை, அது தெளிவுபடுத்தப்படலை. அப்பலேட் அத்தாரிட்டி அவர் என்ன தப்பு பண்ணாலும் அவருக்கு பெரிய பார்ட் இல்லை, மாற்றுறது பூரா PIO தான் மாட்டிக்கிறாரு. அப்பலேட் அத்தாரிட்டி வில் ஹவ் நோ அக்கௌண்டபிலிட்டி. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த that has got to be remedied. And that position or situation has to be addressed, and they should also be made liable and accountable. நீங்கள் தகவல் ஆணையராக இருந்த அந்த 3 வருஷத்தில் ஏதாவது உங்களுக்கு 2வது மேல்முறையீட்டு கண்டிப்பாக வந்திருக்கும். அப்படி வந்த 2வது மேல்முறையீட்டில் பொது தகவலர் வந்து இது வந்து சரியாக பதில் சொல்லலை, ரொம்ப டிலே பண்ணி பதில் சொல்லியிருக்காரு, பதிலும் பதிலே சொல்லலை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபைன் போட்டிருக்கீங்களா? எத்தனையோ விஷயம், எத்தனையோ கேசஸில் எவ்ரிடே, ஆல்மோஸ்ட் எவ்ரிடே அது மாதிரி. அது ஒரு இதில் ஒரு டிஎஸ்பி வந்து நான் ரிப்பீட்டடாக நாங்கள் we are asking him to appear before us. அவர் he didn't turn up at all. அப்புறம் I called the SP. அவர் வந்து ஒரு டிஎஸ்பி, அந்த கால் த இல்லை டிஎஸ்பியோ அடிஷ்னல் எஸ்பியோ தெரியல. அப்புறம் எஸ்பியை வர சொன்னேன், அந்த எஸ்பியும் வந்தார். இப்போ அந்த எஸ்பி வந்து ஐஜியாக இருக்கார். ஏன்னா அவர் வந்த அப்புறம் இது மாதிரி சொல்லிட்டு ஐ லெவிட் ஃபைன் 25,000 அது மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க ஹைகோர்ட்டில் ரிட்டு போட்டாங்க. அது இஸ் a different story. But so far as the commission is concerned, there are umpteen instances where we imposed penalty 25,000 rupees and also recommended disciplinary action. அது மாதிரி நிறைய கேசஸில் பண்ணியிருக்கோம். அது இல்லைன்னு சொன்னால் இது வந்து தேளுக்கு கொடுக்கலன்னா புள்ள பூச்சின்னுவாங்களா, அது மாதிரி ஒன்றும் இல்லாமல் போயிடும், நேர்த்து போயிடும். அதனால் அந்த அதிகாரம் தேவை தான். அதான் சார், இப்போ ஆர்டிஐங்கிற ஒரு அதிகாரம், ஆர்டிஐ மூலமாக ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்குது, அதனால் அது தேவை தான் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இது மத்திய அரசு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பொருளாதார ஆய்வறிக்கை சப்மிட் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிஐ மூலமாக என்ன தான் வெளிப்படைத்தன்மை இருந்தாலுமே இதன் மூலமாக அரசு ஊழியர்கள் வந்து பயப்படுறாங்க, அவங்களால வந்து ஒரு க்ரியேட்டிவாக யோசித்து புதிய முயற்சிகளை ஈடுபட முடியல, அதனால் பயந்துக்கிட்டு பழைய முயற்சியே ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவாக சொல்கிறாங்க. இதை வந்து ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஆர்டிஐ சட்டத்தை இழுத்து மூடுற மாதிரி தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. இப்போ இந்த ஆர்டிஐ சட்டத்தை ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்கு. இந்த ஆர்டிஐ சட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இழுத்து மூட முடியுமா? அது சட்டத்தை இழுத்து மூடுறதுங்கிற கொஸ்டின் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் சட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க. அதனால் அதை திறம்பட செயல்படுத்துறதுக்கான முயற்சிகளை தான் நம்ம மேற்கொள்ளணும். ஆனால் இது மாதிரி அரசு அதிகாரிகளுக்கு இது ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னால், சரியான முறையில் கடமையாற்றுறவங்களுக்கு இது என்ன ப்ரெஷர் வரப்போகுது, நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ரெஷர் வரப்போகுது? என்ன ஒரு பட்டா இஷ்யூவன்ஸ் ஆஃப் பட்டாவுக்காகவோ அல்லது வேற ஒரு சம் மியூட்டேஷன் இந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் எதுக்காவது உரிய ஆவணங்களோட போய் அப்ளை பண்ணால் இந்த ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் எப்படி நம்மளை நடத்துகிறாங்க? நம்மளன்னு சொன்னால் நம்ம இல்லை, சாதாரண மக்களை எந்த மாதிரி நடத்துகிறாங்க? ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனால் என்ன மாதிரி நடத்துகிறாங்க? ஒரு டேக்ஸ் ஆஃபீஸுக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அதையெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கடிவாளம் இருந்தால் தான்
நிச்சயமாக அந்த செயல்பாடு சரியாக இருக்கும். அது இட்ஸ் a வெரி வெல் தாட் அவுட் லெஜிஸ்லேஷன். அதை நல்லா அதனுடைய சக்ஸஸ் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. அதில் இன்னொரு ஆஸ்பெக்ட் நான் என்னுடைய கவனத்துக்கு வந்தது என்னன்னா, இதை நல்லபடியாக பயன்படுத்துகிற ஆட்களும் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதை அப்யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் தகவல்களை வந்து ஒட்டுமொத்தமாக கேட்கறது. தமிழ்நாட்டில் எத்தனை ஒரு ஊரை சொல்லி அந்த ஊரில் உள்ள புறம்போக்கு கவர்மெண்ட் லேண்ட்லாம் என்னென்ன இருக்குது, என்ன இருக்குது, இல்லாட்ட ப்ரைவேட்டாக யாரை பற்றியாவது இன்ஃபர்மேஷனு, அவனுடைய லேண்ட் ஹோல்டிங் எவ்வளவு அப்படின்னு மொத்தமாக கேட்குறது. அப்படி கேட்டு என்ன செய்கிறாங்கன்னா, நான் தெரிஞ்சுக்கிட்டது அதுக்கப்புறம் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டதில், இதை மாதிரி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி சம்மந்தப்பட்ட ஆட்களை அணுகி உனக்கு அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறதா ஒரு சில சோர்சஸ்லேருந்து சொன்னாங்க. அது எவ்வளோ தூரம் அது சரின்னு தெரியல, ஆனால் அது மாதிரி செய்கிறாங்க. ஆக வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் வந்து they are asking for voluminous information. அந்த ஆதித்ய பந்தோபாத்யாயா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கேஸில் இது மாதிரி அதாவது ரெக்கார்ட்ஸ் ஒட்டுமொத்த ரெக்கார்ட்ஸையும் அவங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது இதை எடுத்து எல்லாத்தையும் தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டுமே இவங்களுக்கு அதே ஆயிரும், மெயின் ஒர்க்கு சஃபர் ஆயிரும். அது மாதிரி அப்படி பண்ணுறது நோக்கம் இல்லை. இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன்னா நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் அஃப்கோர்ஸ் ஆர்டிஐ சட்டத்தில் அப்ளிகேஷனில் எந்த டீட்டெயில்ஸும் தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் மட்டும் இருந்தால் போதும், கான்டாக்ட் அட்ரஸ் என்னன்னாலும் கேட்கலாங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஜுடிஷியல் இன்டர்வென்ஷனில் தான் நீதிமன்றங்கள் தலையிட்டு தான் சில கட்டுப்பாடுகளை அதுக்கு கொண்டு வரணும். எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கேட்டுட்டு இருந்தால் யார் எப்படி கொடுக்க முடியும்? அதனால தான் அந்த ஆதித்ய பந்தோபாத்யாயில் சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்சர்வேஷன் சொன்னாங்க. இந்த மாதிரி வல்யூமினஸ் இன்ஃபர்மேஷனை வந்து கேட்டு 75% நேரத்தை இதுக்கு செலவழிச்சிட்டா அப்புறம் 25க்கும் குறைஞ்ச சதவீத நேரத்தை ரெகுலர் ஒர்க்குக்கு பண்ணால் அப்போ அது நிர்வாகம் என்ன ஆகும்? அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். ரொம்ப ஒரு வெரி செலிப்ரேட்டட் ஜட்மெண்ட் வித் a lot of wisdom in it. அந்த ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. அது அதே மாதிரி தான் சார், ஆர்டிஐ ரிப்ளை பண்ணுறப்ப அந்த பொது தகவல் அலுவலர் வந்து யார் ஆர்டிஐ போட்டிருக்காங்களோ அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர், கான்டாக்ட் இந்த எதையுமே வந்து ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட்டுக்கு சாதகமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்தை அப்யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து அது என்ன நோக்கத்துக்காக நிறைவேற்றப்பட்டு அமலுக்கு வந்து இருக்கோ அந்த நோக்கங்கள் சரிவர நிறைவேற்றப்படணும். அதை தவறான வழிகளில் பயன்படுத்தி அதில் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் வந்து லாபம் தேடுறதுக்கு நம்ம அனுமதிக்கக்கூடாது. அதாவது ஆர்டிஐ ஆர்வலர்களும் அதை வந்து தப்பாக பயன்படுத்தக்கூடாது, பொது தகவல் அலுவலர்களும் அதை வந்து தப்பாக பயன்படுத்தக்கூடாது. அதாவது சில பேர் பொது தகவலருக்கும் இன்னும் பர்சனலாக பிரச்சனைனா கூட இல்லாட்ட இன்ஃபர்மேஷன் கேட்க போகிற இடத்துல அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா அந்த பொது தகவல் அலுவலர் மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு இதை ஆர்டிஐயை பயன்படுத்துறதுக்கு சில பேர் முன் வராங்க. ஓப்பனாக தெரியும், நம்ம என்கொயரி நடக்கும் போதே அந்த பிஐஓ ஒரு பக்கமும் அந்த பெட்டிஷனர் அப்பல்லண்ட் ஒரு பக்கமும் இருந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற வார்த்தைகளை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆக அதில் அந்த மாதிரியான நிலைமைகள் மாறணும். அதுக்கு உண்டான வழிமுறைகளை சம்மந்தப்பட்டவங்க கடைபிடிக்கணும். அப்புறம் முக்கியமாக இந்த ஆர்டிஐ சட்டம் பற்றி பேசும்போது இன்னொரு செக்ஷனை பற்றி கண்டிப்பான முறையில் பேசுகிறாங்கன்னா செக்ஷன் 2J கலாய்வு போய் பண்ணி ரெக்கார்ட்ஸ் எடுப்பாங்கல்ல. ஸோ அது சம்மந்தமாக உங்கள்கிட்ட செகண்ட் அப்பீல் போய் வந்துருக்குது. நான் இப்போ வல்யூமினஸ் இன்ஃபர்மேஷன் பற்றி சொன்னேன்ல, அப்போ ஒரு கேஸில் ஒரு ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் வந்து ஒரு வில்லேஜ் பூரா கேட்டாங்க. அப்போ நான் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அப்படி நான் கிராண்ட் பண்ணலை. The PIO was ready to part with the information, give the information, but I said no. என்ன செய்யணும்? நீ வேணும்னா இன்ஸ்பெக்ட் பண்ணு, நீ எந்த விஷயம் உனக்கு தேவையோ அதை போய் பார்த்து நீ அதுல இருந்து நீ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். செக்ஷன் 2J இருக்குது. அதனால இந்த மொத்தமா வல்யூமினஸ் இன்ஃபர்மேஷனை கொடுக்குற வேலையை அது பிஐஓவும் அவனும் கொல்யூசிவ்
கொல்யூட் பண்ணிட்டாங்க. அவங்க கொல்யூட்னா என்ன சொல்கிறது தமிழில்? ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க, கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. பிஐஓ கொல்யூசிவ்னு சொல்லுவாங்க. கொல்யூசிவ் சூட்ஸ்ன்னு சொல்லி பிளைன்டிஃபும் டிஃபெண்டன்ட்டும் கூட்டு சேர்ந்து ஒரு கேஸை போட்டு ஃபார்மலாக ஒரு ஆர்டரை வாங்குறது கோர்ட்டு அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொல்கிறது. என்ன அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் ஐ செட் நோ, நீங்கள் அது மாதிரிலாம் செய்ய முடியாது. நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எது தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அதாவது பண்டலமாக மொத்தமாக தகவல் கேட்காம உனக்கு எது தேவையோ அதை செக்ஷன் 2 யூஸ் பண்ணி போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கோ. Exactly. Why do you need the record of the entire village? How are you concerned with it? With such a voluminous information, what is your interest? Except to rather make or except to misuse it. இல்லையா? அது மாதிரி அதனால அதெல்லாம் நாங்கள் மறுத்துருக்கோம். இன்ஃபர்மேஷன் நமக்கு நிறைய கிடைச்சிச்சுன்னா கோர்ட்டில் லிட்டிகேஷனே குறையும். கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் தகவல்கள் எல்லாம் கிடைச்சி அதில் அவன் திருப்திப்பட்டானா பாதிக்கு மேலே லிட்டிகேஷனே வராது. இப்போ கோர்ட்டுக்கு போகிறதுக்கே இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு வராங்க. கோர்ட்டில் இன்ஃபர்மேஷன் கமிஷன் மூலமாக இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு அதை கொண்டுட்டு போய் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் பரிகாரம் கேட்குறாங்க. அதான் சார், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஆர்டிஐயில் சில விஷயங்களை மாற்ற வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செக்ஷன் 18 சப்கிளாஸ் 1 படி கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி வெப்சைட் இருக்கணும். அதே மாதிரி செகண்ட் அப்பீல் பண்ணுறாங்கன்னா அந்த வெப்சைட்டை ரினியூவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட்டுக்கும் பொது தகவல் அலுவலருக்கும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை அங்கே 2 பேரும் சந்திக்கிற மாதிரி ஒரு மீட்டிங் வைக்கணும், அதை ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி 4(1)B செக்ஷன் 4(1)B ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸும் தாமாவே முன் வந்து அது சார்ந்த தகவலை வெளியிடணும் சொல்லணும்னு நினைச்சா நீங்க சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி ஆர்டிஐ சட்டத்தில் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரணும், அப்படி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பெரிய தீர்வு என்னன்னு கேட்டா அந்த ஜஸ்டிஸ் சந்திரசூட் ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொன்ன மாதிரி ஒரு தீர்ப்பில் சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி அந்த ஆர்டிஐ ஆக்டுடைய பயன்பாட்டை குறைக்கணும், குறைக்கிற அளவுக்கு நிலைமைகள் மாறணும் அப்படின்னு சொன்னால் எல்லா இன்ஃபர்மேஷனையும் செக்ஷன் 4(1)B படி அப்பப்போ அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும். so that the public will have ready access to the information. If they have access to the information, then there is no need for PIO being approached. No need for First Appellate Authority disposing of any appeal. Ultimately, the Information Commission will have correspondingly will have reduced burden of work. அதுதான் ஆப்ஜெக்டே. ஆர்டிஐ ஆக்டுடைய ஆப்ஜெக்டே இந்த வேலையை குறைக்கணும். இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு வேலை குறைக்கணும், அப்பேலட் அத்தாரிட்டிக்கு குறைக்கணும், பிஐஓக்கு குறைக்கணும். அது குறைக்கிறதுனா எப்படி? கரெக்டாக அப்லோட் ஆகி அவங்க இன்ஃபர்மேஷன் அப்படியே அவங்களுக்கு கிடைச்சி போச்சுன்னா இவங்க ஆர்டிஐ ஆக்டுக்கு போக போக அப்படி அதனுடைய அவசியமே இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு வரும். அது இட்ஸ் உட்டோப்பியன் ஐடியா. இருந்தாலும் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் ஆர்டிஐ சட்டம் பற்றியும் நீங்கள் மாநில தகவல் ஆணையராக இருந்தப்போ உங்களோட அனுபவங்களை பற்றியும் எப்படி வந்தீங்க, இப்படி ஒட்டுமொத்தமாக ஆர்டிஐ பற்றி எங்களுக்கும் எங்கள் நாட்டு நடப்பு மக்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. I had a nice time today with you. I have shared whatever information I could convey to you. எல்லாம் பண்ணியிருக்கேன். இது யாருக்கு எப்படி பயன்படும்னு எனக்கு தெரியலை. நல்லபடியாக இதிலேருந்து என்ன தெரிய முடியுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு பயனடைங்க மக்கள். மற்றபடி தொடர்ந்து இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுறதுல எனக்கும் ஒரு ஆர்வம் வந்துருச்சு. இது உங்களை சந்திச்ச கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து இதே மாதிரி வேறு சட்டம் சார்ந்த விஷயங்கள் மற்றபடி இது ரைட் டு இன்ஃபர்மேஷன்னா there are ever so many other branches of law that we can share. கண்டிப்பாக சார். கண்டிப்பாக சார், நம்ம தொடர்ந்து சட்டம் சார்ந்து நீதித்துறை சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசுவோம். ரொம்ப நன்றி சார். சார் சொன்னதை எவ்வளோ நேரம் கேட்டிருப்பீங்க ஆர்டிஐ சட்டம் பற்றி. இந்த ஆர்டிஐ சட்டம் பற்றியே, அதாவது ஆர்டிஐ சட்டம்னா என்ன, எப்படி மனு எழுதுறது, எப்படி ஃபஸ்ட் அப்பீல் செகண்ட் அப்பீல் பண்ணுறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த துறைகளுக்கு எப்படி ஆர்டிஐ ஆன்லைனில் அப்படி ஃபைல் பண்ணுறது, இப்படி எல்லா விஷயத்துக்கும் ஏற்கனவே ஆர்டிஐ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் அந்த சாம்பிள் பெட்டிஷனை வச்சு உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது, அதில் போய் பார்த்து ஆர்டிஐ பெட்டிஷன் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் சார் சொன்னது
ஆர்டிஐ சட்டம் பற்றி, மாநில தகவல் ஆணையம் பற்றி சார் சொன்ன விஷயங்கள் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் இன்னொரு ஓய்வு பெற்ற நீதியரசோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி. இந்த 55 ஆண்டுகால சுதந்திர ஆட்சியில நடந்த தப்புகள் எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படை சட்ட அறிவு இல்லாததான்.